ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். நாம் இந்த சேனலில் மெக்கானிக்கல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஹவு டு டிட்டர்மைன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குன்னா, a cantilever shaft of 50 mm diameter and 300 mm long has a disc of mass 100 kg at its free end. The Young's modulus for the shaft material is 200 giganewton per meter square. Determine the frequency of longitudinal and transverse vibration of the shaft. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் கிவன் டேட்டா எடுத்து எழுத தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை என்ன கேட்டிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ரைட் தி கிவன் டேட்டா. என்ன டேட்டா கொஸ்டினை எப்படி கிவன் டேட்டா எடுக்கிறோன்றதை பார்ப்போம். ஸோ இது என்ன ஷாஃப்ட்னு பாருங்க. ஐ மீன் கேன்டிலிவர் ஆர் சிம்பிளி சப்போர்ட்டட் கேன்டிலிவர் பீமா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் கேன்டிலிவர். ஸோ கேன்டிலிவர் ஷாஃப்ட் எவ்வளோ டயமீட்டர் பாருங்க. டயமீட்டர் 50 mm. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 50 mm. ஸோ எம்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 50 × 10⁻³ மீட்டர். நெக்ஸ்ட் 300 mm லாங். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 300 mm இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர். ஸோ எம்எம் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ டிவைடட் பை 1000 பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 200 giganewton per meter square. ஸோ நம்ம அதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஜிகானா 10⁻9. ஸோ 200 × 10⁻9 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான். மாஸ் ஆஃப் தி டிஸ்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டு ஃபைண்ட் வாட் வி ஹவ் டு டிட்டர்மைன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் லாங்கிடியூடனல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எஃப்என் கண்டுபிடிக்கணும். லாங்கிடியூடனலுக்கும் கண்டுபிடிப்போம், டிரான்ஸ்வர்ஸ்க்கும் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாங்கிடியூடனல் வைப்ரேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம அல்டிமேட் எய்ம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப்என்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். இது ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ண ஒன்று. ஸோ இந்த எனர்ஜி மெத்தட் ஆகட்டும், இல்லை ரேலேஸ் மெத்தட் ஆகட்டும், இல்லை ஈக்குலிபிரியம் மெத்தட் ஆகட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஹவ் டிட்டர்மைன் தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார் லாங்கிடியூடனல் வைப்ரேஷன் ஆல்ரெடி பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா எஃப்என் இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். ஸோ நமக்கு டெல் வேணும். ஸோ இப்போ கேன்டிலிவர் பீம்ன்றனால டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா என்னன்னா WL/AE. ஸோ டபிள்யூன்றது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, வெயிட் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூனா M × G. ஸோ எம்ன்றது 100, ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81, லென்த் 0.3. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் தி ஷாஃப்ட் π/4 d ஸ்கொயர். ஸோ டயமீட்டர் 50 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர். ஸோ யங்ஸ் மாடுலஸ் கிவன் டேட்டாலே இருக்கு 200 giganewton per meter square. ஸோ 200 × 10⁻9 நியூட்டன் per meter square. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ 7.49 10⁻⁻7 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக நம்ம ஃப்ரீக்வன்சி தான் வேணும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். ஸோ டெல்லோட வேல்யூ தான் 7.49 10⁻⁻7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கிடைச்சிரும் 575.69 ஹெட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ், HERTZன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் HZன்னு எழுதுவாங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் பார்ப்போம். ஸோ அதே கேன்டிலிவருக்கு டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனோட டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்னன்னா WL3/3EI. ஸோ டபிள்யூனா M × G தெரியும். ஸோ மாஸ் G வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லென்த் 0.3. ஸோ 3 × யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 200 10⁻9. ஸோ ஐ வேல்யூ கேட்டுக்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அது தனியாக கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு π/64 d⁴. நமக்கு டயமீட்டர் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஐ கால்குலேட் பண்ணிடுவோம். கால்குலேட் பண்ணுறப்போ 3.06 10⁻⁻7 m⁴. ஸோ மீட்டர்/4 யூனிட் m⁴. ஸோ அந்த ஐ வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ டெல்லோட வேல்யூ 1.43 10⁻⁻4 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப்என் இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். டெல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஃப்ரீக்வன்சி எஃப்என் இஸ் ஈக்குவல் டு 41.85 ஹெட்ஸ் அப்படின்ற இது நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக சொல்யூஷன்
எழுதுனதுக்கு அப்புறம் ஃபைனலா ரிசல்ட்ன்னு ஒண்ணு போடுங்க. ஒரு பாக்ஸ் மாரி போட்டு போடுங்க. ரிசல்ட்ல வந்து ஃப்ரீக்வென்சி ஃபார் லாங்கிட்யூடினல் இஸ் ஈக்குவல் டூ 575.69 ஹெர்ட்ஸ்ன்னு போடுங்க. டிரான்ஸ்வர்ஸ்க்கு வந்து 41.85 ஹெர்ட்ஸ்ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன குடுத்துருக்காங்க? A shaft of length 0.75 meter supported freely at the ends is carrying a body of mass 90 kg at 0.25 meter from one end. Find a natural frequency of transverse vibration. Assume E is equal to 200 giganewton per meter square and shaft diameter is equal to 50 mm. ஸோ கொஸ்டின்லேருந்து நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதுவோம். ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருங்க பாருங்க 0.75 மீட்டர். நெக்ஸ்ட் மாஸ் எவ்வளோ கொடுத்துருங்க பாருங்க 90 கேஜி. M is equal 90 கேஜி. Next, Young's modulus E value E is equal to 200 giganewton per meter square. So 200 into 10 power 9 Newton per meter square. Diameter எவ்வளோ கொடுத்துருன்னு பாருங்க. Diameter வந்து எங்க இருக்கு diameter? Well, 50 mm diameter. So shaft diameter வந்து 50 mm. So D is equal to 50 mm. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து எக்ஸென்ட்ரிக் லோட் மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ சப்போர்ட்டட் ஃப்ரீலி அட் தி எண்ட்ஸ்ன்ற வேர்ட் கொடுத்தனால இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஒரு லோட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாஸ் 90 கேஜின்றது வந்து ஒரு 0.25 மீட்டர் ஃப்ரம் ஒன் அண்ட் ஏதாவது ஒரு எண்ட்லேருந்து 0.25 மீட்டர் இருக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து ஏவா வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 0.25. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து பி. ஸோ ரிமைனிங் 0.75ல 0.25 போயிடுச்சுன்னா 0.5 வரும். ஸோ இது வந்து எக்ஸென்ட்ரிக் லோட் ப்ராப்ளம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கேட்குறான்னா வி கோயிங் டு டிட்டர்மைன் தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். வெறும் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனுக்கு வந்து டெல்லோட ஃபார்முலா டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா வந்து WA²B² டிவைடட் பை 3EIL. ஸோ ஏ அண்ட் பி வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ I is equal to π/64 d⁴. டயமீட்டர் 15 × 10⁻³ நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணோன்னா நமக்கு ஐயோட வேல்யூ 3.0679 × 10⁻⁻7 mm/4ல கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று மீட்டரில் வச்சுக்கோங்க, இல்லை எம்எம்ல வைங்க. நம்ம எல்லாமே வந்து மீட்டர் தான் வச்சுப்போம். இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம மீட்டர்லேயே வச்சுப்போம். இது ஆக்சுவலாக எம்எம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட் வந்து மீட்டர் இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 50 mm வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த ஐயோட வேல்யூ வந்து m/4ல தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷனுக்கு வாங்க. டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து வெயிட் தெரியும் m × gன்னு. m வந்து 90, g 9.81, a வேல்யூ தெரியும் 0.25, b வேல்யூ 0.5, 3 இன்டூ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ கொஸ்டின்லேயே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது 2000 போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்து 200 × 10⁻9 தான் அங்கே வரும். ஏன்னா நம்ம கொஸ்டினில் தான் ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இது 2000 கிடையாது, 200 × 10⁻9. ஸோ ஐ வேல்யூ நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ வந்து டோட்டல் லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட், அது வந்து 0.75. ஸோ எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டெல்லோட வேல்யூ வந்து 9.9926 10⁻−5 மீட்டர்னு கிடைக்கும். ஒன்ஸ் நமக்கு டிஃப்ளெக்ஷன் கிடச்சிச்சுன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 49.87. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்னு எழுதி ஃப்ரீக்வன்சி ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ்னு ரிசல்ட்டில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? A shaft of 100 mm diameter and 1 meter long is fixed at one end. ஓகே, ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. And other end is carrying a flywheel of mass 1 ton. Take the Young's modulus of the shaft material 200 giganewton per meter square. Find the natural frequency of longitudinal and transverse vibration. ஸோ கிவன் டேட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் வந்து 100 mm. ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கணும் மீட்டருக்கு. ஸோ 0.1 மீட்டர் கிடைக்கும். ஸோ லென்த் பாருங்கள் 1 மீட்டர் லாங். ஸோ L is equal to 1 மீட்டர். மாஸ் வந்து 1 டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் 1000 kg. 1 டன் இஸ் ஈக்குவல் 1000 kg. நெக்ஸ்ட் வந்து இந்த மாஸ்ன்றதை வந்து நம்ம என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் இருக்கலாம், நம்ம நியூட்டன் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ m is equal to 1000 × 9.81 9810 நியூட்டன். இதை நீங்கள் இப்போ கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to determine the frequency for longitudinal and transverse vibration. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். லாங்கிட்யூனல் தனியாக, டிரான்ஸ்வர்ஸ் தனியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டு ஒரு ரெண்டு ஃப்ரீயாக இருக்குன்றப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அது கேன்டிலிவர் பீம்ன்றது. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் WL/AE.
ஸோ W நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம். லென்த் 1, π/4 ஏரியா π/4 d ஸ்கொயர். Dன்றது 0.1 மீட்டர். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 200 × 10⁹. ஸோ சால்வ் பண்ணா நமக்கு டெல்லோட வேல்யூ வந்து 6.245 10⁻⁻6 மீட்டர்னு வரும். மீட்டர்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் டெல். ஸோ டெல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 199.48 ஹெட்ஸ் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 200 ஹெட்ஸ் ஃபார் லாங்கிடியூட்னல். டிரான்ஸ்வர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா டெல் இஸ் ஈக்குவல் WL³ பை 3EI. ஸோ யங்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. I is equal to π/64 d⁴. ஸோ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து I is equal to 4.909 10⁻⁻6 மில்லிமீட்டர்/4 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கு. ஸோ மில்லிமீட்டர்ல மீட்டர் போகிறப்போ 10⁻⁻3. ஸோ அப்படி பண்றப்போ 10⁻⁹ ஆயிடும். ஸோ ஸோ ஆல்ரெடி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். மீட்டர்ல தான் இது இருக்கு. ஸோ இந்த யூனிட் தப்பாக கொடுத்துருக்காங்க. mm/4 கிடையாது, மீட்டர்/4. இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அவங்க டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே வேல்யூஸ் தெரியும். W தெரியும், L தெரியும், 3 யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ தெரியும், I வேல்யூ தெரியும். எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக டெல்லோட வேல்யூ 3.33 × 10⁻³ மீட்டர் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 8.64 ஹெட்ஸ் இருக்கும். ஸோ ரிசல்ட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபார் லாங் வைப்ரேஷன் 200 ஹெட்ஸ்ன்னு போடுங்க. ஃப்ரீக்வன்சி ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் 8.64 ஹெட்ஸ்ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ a beam of length 10 meter carries two load of mass 200 kg at a distance of 3 meter from each end. It also carries a central load of mass 1000 kg. Calculate the frequency of transverse vibration. Neglect the mass of the beam. I is equal to moment of inertia I is equal to 10⁻9 mm/4 கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 205 × 10⁻3 Nm/mm³ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சிம்பிளி செப்பரேட் பீம்ன்ற மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் இப்போ டயக்ராம் கொடுத்துனாங்கன்னா வெல் அண்ட் குட், அப்படின்னு நம்ம தான் வரையணும். ஸோ அவங்க என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க, 2 லோடு கேரி ஆகுது. ஸோ 200 kgக்கு வந்து 2 லோடு கேரி அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 மீட்டர். ஸோ 200 kg 3 மீட்டர்ல லெஃப்ட் லைன் 300 மீட்டர், ரைட் லைன் 300 மீட்டர், சென்டர்ல 1000 kg இருக்கு. டோட்டல் லென்த் வந்து 10 மீட்டர். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸோ லென்த் 10 மீட்டர் தெரியும். மாஸ் 1, 2, 3. ஸோ மாஸ் 1 200 kg, மாஸ் 2 1000 kg, மாஸ் 3 200 kg. ஐயோட வேல்யூ 10⁻9 mm/4. ஸோ கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 10⁻9 × 10⁻−12. ஸோ மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு ஃபைனலாக 10⁻−3 m/4 கிடைக்கும். ஸோ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 205 × 10⁻3 Nm/mm² இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபைனலாக வந்து நமக்கு வந்து 205 × 10⁻9 Nm/m² கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 3 மாஸ் இருக்குல்ல, அந்த 3 மாசையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சரி என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 மாஸ் இருக்குல்ல, அதுக்கு முதல்ல வெயிட் கண்டுபிடிச்சுங்க, W1. ஸோ வெயிட் வேணும்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி. ஸோ W1 is equal to 200 × 9.81. ஸோ உங்களுக்கு 1962 கிடைக்கும். அதேமாதிரி W2, W3. ஸோ பண்ணுறப்போ நமக்கு வந்து 3தோட வெயிட்டுமே கிடைச்சிடும். W1, W2, W3யோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா டெல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிம்பிளி செப்பரேட் பீம் தெரியும். ஸோ ஃபார்முலா வந்து WA² B² by 3EIL. ஸோ நமக்கு எல்லாரோட வேல்யூயும் தெரியும். ஸோ A வேல்யூ 3ன்னு தெரியும், B வேல்யூ 7. ஸோ ஃபர்ஸ்ட் லோட்னா அந்த லோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஏவா எடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸ், ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பியா எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், லென்த் எல்லாமே தெரியும். ஸோ இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் 1 கிடைக்கும். சேம் வே ஃபார் டிஃப்ளெக்ஷன் 2. ஸோ லோட் 2ஆல் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். ஸோ W2 A² B² by 3EIL. ஸோ ஏன்றது அந்த லோடு இருக்குல்ல, செகண்ட் லோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ஏவாகவும் ரிமைனிங் இருக்கிறத வந்து பியாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா வேல்யூஸும் அப்படி டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார் செகண்ட் லோட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ 9.969 10⁻−4 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ தேர்டுக்கு வந்து del3 is equal to W3 A² B² by 3EIL. ஸோ தேர்டு லோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஏவாகவும் டிஸ்டன்ஸ் ஏவாகவும் எடுத்துக்கோங்க, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து பியாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு கால்குலேட் பண்ணுறப்போ del3 கிடைச்சிரும். 1.404 10⁻−4 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக 0.4985 டிவைட் பை டெல்லுன்னு போடுவோம். இல்லை தனித்தனியாக நம்ம 3 லோடுக்கு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சனால ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0.4985 டிவைடட் பை ரூட் ஆஃப் del1 + del2 + del3ன்னு போடுறோம். அந்த எல்லா வேல்யூஸும் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
ஃபைனலா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 13.94 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். அப்ராக்ஸிமேட்டா 14 ஹெர்ட்ஸ்ன்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ரிசல்ட்ல வந்து ஃப்ரீக்வன்சி ஃபார் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் 14 ஹெர்ட்ஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க. Please do subscribe to my channel Mechanical Motivator and press the bell icon. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். Thank you for watching this video. Have a great day.